Hi friends, இந்த வீடியோவில் எப்படி Dev C++ நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம லேப்டாப்பில் C and C++ ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரௌசர் போயிருக்கேன், நான் க்ரோம் போயிருக்கேன், ஃபயர்ஃபாக்ஸு இல்லை இன்டர்னெட் எக்ஸ்ப்ளோரர் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இதில் போய் Dev C++ டவுன்லோட் கொடுங்க. இங்கே மூணாவதாக வந்திருக்கு பாருங்கள், www.blacksheet.net அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஒரிஜினல் Dev C++ 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போய் ரைட் கிளிக் பண்ணி ரன் அட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ரன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு டவுன்லோட் பண்ணவான்னு கேட்குது. எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோடனே நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, லோட் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன லாங்குவேஜ்னு கேட்குது. டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷில் இருக்கட்டும். இங்கிலீஷில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே அக்ரிமெண்ட் வருது, ஐ அக்ரின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதில் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். எங்கே இது பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ல் Dev CPP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இது பண்ணியிருக்கணும்னு கேட்குது. இல்லை வேறு எங்கன்னா இது போனால் நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து வேறு எதனா லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு அது வந்துடும். நான் கேன்சல் கொடுத்துறேன், அதே லொக்கேஷனில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டால்னு கொடுத்த உடனே ஸோ இது ஒரு 1 நிமிட் வரைக்கும் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிச்சு இது எனக்கு இன்ஸ்டால் ஆகி ஃபுல்லாக முடியறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரன் Dev C++ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த டிக்கை எடுத்து விட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். நான் டிக் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒரு நேரத்தில் வந்து Dev C++ ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம C++ சீரியஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ C++ சீரியஸில் உங்களுக்கு Dev C++ன்னு சில பேர் யூஸ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட்டு வெல்கம் ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துங்க. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் திரும்ப. ஸோ ஓப்பன் ஆனவுடனே இங்கே நியூவில் போய்ட்டு இங்கே ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு நியூ சோர்ஸ் ஃபைல் கொடுங்க. சோர்ஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி இருக்க ப்ரோக்ராமை இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை சேவ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் இது ரைட் கிளிக் பண்ணி இதில் எதனா டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்குது, அதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, hello.1 ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நான் அதை நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 2 லைன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். என் நேம் பிரிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அதை காப்பி பண்ணி நான் Dev C++ அப்படியே போட்டுக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே கம்பைல் பண்ணலாம். F9 கொடுத்து கம்பைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லி இப்போ சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். நான் அதில் டிஃபால்ட்டாக இருக்க நேமே கொடுத்துக்கிறேன். இது வந்து சி ப்ரோக்ராம். இப்போ .c அப்படின்னு கொடுத்தா போதும். C++னா .cpp அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டுனா கம்பைல் ஆகிடுச்சு. கம்பைல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ வெயிட், கம்பைல் ஆகிட்டே இருக்குது. ஓகே, கம்பைல் ஆகி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். F10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். ப்ரோக்ராமிங் சீரியஸ்லேருந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த சீரியஸ் ஃபுல்லாக பாருங்கள்.
இந்த சீரிஸில் உங்களுக்கு இந்த கம்பைலர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த கம்பைலர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நான் யூஸ் பண்ணுற விஷுவல் ஸ்டுடியோ கோடையே யூஸ் பண்ணுங்கள். அது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இது ஈஸியாக இருக்க போல தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுவே யூஸ் பண்ணலாம். எந்தவித ப்ராப்ளமும் இதனால் நம்ம கோர்ஸில் வரவே வராது. அதில் என்ன பண்ணுறோம், நான் அதில் என்ன பண்ணுறேனோ அதை தான் நீங்கள் இதில் ஃபுல்லாக பண்ண போகிறீங்க. ஸோ சி அண்ட் C++ ப்ரோக்ராம் சீரிஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் எந்தவித கஷ்டமும் வராது. ஃபுல் கோர்ஸ் ஃபீயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சியாக இருந்தாலும் சரி, C++ஆக இருந்தாலும் சரி, ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல சேவையில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.